Hi viewers, who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Manu. நம்ம வந்து மகான் சந்த் திருவள்ளுவர் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பேஜ் நம்பர் 32 and 33 பேஜில் வந்து எடுங்க. திருவள்ளுவர் दक्षिण के महान संत कवियों में एक है. திருவள்ளுவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கவிஞராக இருக்கிறாரு. इन्हें दक्षिण भारत का कबीर कहा जाता है. दक्षिण भारत சவுத்துல வந்து அவர் வந்து कबीर அப்படின்னு சொல்லுவாங்களாம். शैव वैष्णव बौद्ध तथा जैन सभी திருவள்ளுவர் को अपने अपने मत के निकट मानते हैं. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களுடைய சைவ மதங்கள், அப்புறம் வைஷ்ணவ மதங்கள், அப்புறம் வந்து பௌத்தர்கள், அப்புறம் வந்து ஜெயினர்கள் எல்லாருமே வந்து திருவள்ளுவருடைய அவருடைய விஷயங்களை வந்து அவங்களுடைய மதத்துல வந்து எல்லாமே இருக்கிறது வந்து உன்கா விசார்த்தாக்கி அவருடைய என்னன்னா மனுஷ கிரகஸ்த ஓதே हुए மனுஷன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட परमेश्वर में आस्था रख सकता है और पवित्र जीवन व्यतीत कर सकता है. தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமியை கும்பிட்டுட்டே வந்து வாழ்க்கையை வந்து வாழலாம், வந்து வீட்டை கல்யாணம் பண்ணிட்டே வந்து வாழ்க்கையை வந்து சுவாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சந்யாஸ் உனே மான்யம் நஹிதா, அவர் வந்து சந்யாசம் என்றது வந்து அவசியம் கிடையாது. அத்த சந்த திருவள்ளுவர்னே व्यक्ति को जीने का मार्ग दिखाया, மனிதன் வந்து எதை போல வந்து வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அவர் வந்து நிறைய அவர் வந்து எழுதியிருக்காரு. इस महान संत का समय अनुमानतः அவங்க வந்து ईसा पूर्व 30 से 200 वर्षों के बीच माना जाता है. அவங்க வந்து ஈசா வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. कबीर की तरह की ही उनका जन्म भी एक दलित जुलाहा परिवार में हुआ था. அவர் வந்து ஒரு சாதாரண வந்து தலித ஜுலாஹா இந்த நெசவாளர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவங்க சொல்லப்படுது. माना जाता है कि वे चेन्नई के मயிலாப்பூர் में पैदा हुए. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க மயிலாப்பூர்ல பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பரந்து உனக்கு அதிகாம்ச ஜீவன் மதுரையுமே பீதா, அவர் நிறைய காலம் வந்து மதுரையில வந்து வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை में पांड्य वंशी राजाओं के द्वारा तमिल साहित्य को पोषित किया जा रहा था. அந்த காலகட்டத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து ராஜாக்கள் வந்து தமிழை வந்து சாகித்யத்தை வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து. उनके दरबार में सभी जाने माने विद्वानों का आश्रय दिया जाता है. அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. वहीं पर திருக்குறள் को एक महान ग्रंथ के रूप में मान्यता मिली. அதே போல வந்து திருக்குறள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. தமிழ்நாடு के महानतम संत कवि तिरुवल्लुवर मानव धर्म आस्था के लिए पूरे विश्व में जाने जाते हैं. அவர் வந்து எல்லா விஸ்வம் பூரா வந்து உலகம் பூரா வந்து அவர் வந்து போயிருக்கார் வந்து. जीवन के जिन मूल्यों को उन्होंने महत्व दिया वे कबीर में भी विद्यमान थे. और வந்து அதே விஷயம் வந்து कबीर கிட்டயும் வந்து நம்ம பார்க்கலாம். इस दृष्टि से कबीर को उत्तर भारत का तिरुवल्लुवर कहे. இவர் வந்து உத்தர பாரத நார்த் சைடில் வந்து கபீர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து யார வந்து இந்த கபீர் தாசர் கஹேயா திருவள்ளுவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா दक्षिण का कबीर कहते हैं. दक्षिण भारत देशते साउथ इंडियास कबीर அப்படின்னு சொல்லுவாங்க. कोई अत्युक्ति नहीं मानी जाएगी, அதிகபட்ச ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவர் ரெண்டு பேருமே ஒரே போல கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. संत तिरुवल्लुवर ने मानव मात्र को जीने की राह दिखाते हुए छोटी छोटी ढेरों कविताएं लिखी थी. அவர் வந்து நிறைய அழகான கவிதைகள் வந்து எழுதியிருக்கார் வந்து. நிறைய சின்ன சின்ன கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு. इनका संकलन तिरुकुरल ग्रंथ में किया गया है. அவருடைய
எல்லாமே வந்து திருக்குறள் கிரந்தத்திலேருந்து வந்து எடுக்கப்பட்டது. கிரந்த நைதிகதா கா பாட் படாதா ஹை, நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கறது வந்து இந்த திருக்குறள் வந்து. இஸ் கிரந்த மே குல் மிலாக்கர் 1330 தோஹே ஹை. இவர் வந்து 1000 ஒரு 1330 दोहेகளை வந்து அவர் வந்து எழுதியிருக்கார் வந்து. जिनको 10 दोहे के हिसाब से 10 दोहेகள் வந்து கணக்குப்படி வந்து 133 அத்தியாயங்களாக வந்து விபஜிக்கப்பட்டிருக்கு. विभाजित किया गया है, அது வந்து டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. मुख्य रूप से यह ग्रंथ तो निम्नलिखित 3 खंडों में बांटा गया है. முக்கியமாக இது வந்து 3 கண்டங்களாக வந்து டிவைட் பண்ணப்பட்டது. வேகை தர்ம அர்த்த காம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்துக்கும் அதுக்கப்புறமா அர்த்த நெக்ஸ்ட் காம் அப்படின்றது 3 விதமாக பிரிக்கப்பட்டது. உன்னோனே மோட்ச கி कोई राह नहीं बताई, மோட்சத்தை பத்தி அவர் வந்து எந்த வழியுமே அவர் வந்து நமக்கு கொடுக்கவும் இல்லை. उनका विश्वास था कि धर्म अर्थ काम इन तीनों का पालन सही ढंग से करें तो मोक्ष प्राप्ति अपने आप हो जाएगी. இவருடைய நம்பிக்கை என்னன்னா வந்து அர்த்தத்தையும் தர்மத்தையும் அர்த்தத்தையும் காமத்தையும் வந்து இன் தீனோं का पालन सही ढंग से கரெக்டான வழிகளை வந்து கடைபிடித்தோம்னாலே மோட்சம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. किसी धर्म विशेष से इसका कोई संबंध नहीं है. இங்க வந்து எந்த மதத்தை பத்தியும் இங்க வந்து संबंधப்படுத்தி எங்கேயுமே சொல்லவும் இல்லை. திருக்குறள் को सभी भाषा भाषी श्रद्धा के साथ पढ़ते हैं. எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக படிப்பாங்க வந்து திருக்குறளை வந்து. इसमें गागर में सागर की तरह जीवन दर्शन को समेटा गया है. நமக்கு வந்து அழகாக வந்து நம்மளுடைய உலகம் வந்து எப்படி உலகத்துல என்னென்ன நடக்கிறதோ நமக்கு வந்து கண்ணுக்கு கட்டி கொடுத்திருப்பார் வந்து. திருவள்ளுவர் के अध्यायों का ध्यान में रखते हुए कन्याकुमारी के विवेकानंद स्मारक के पास ही चट्टान पर महान कवि तिरुवल्लुवर की 1133 फीट ऊंची प्रतिमा स्थापित की गई है. 133 फीட்ல வந்து கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவருடைய சிலை வந்து அங்க வந்து வச்சிருப்பாங்க வந்து ரொம்ப பெருசு. इससे यह पर्यटकों को आकर्षक केंद्र बन गया है. அது வந்து பார்க்கவே நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எல்லாருமே போய் அங்க வந்து பார்க்கலாம் வந்து. நிறைய பேர் வந்து யாத்ரிகள் வந்து இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. திருக்குறள் मानव के स्वभाव को ध्यान में रखकर लिखा गया ग्रंथ है. திருக்குறள் வந்து மனிதர்களுடைய சுபாவத்தை மனசுல வச்சுட்டு தான் இது எழுதப்பட்டது வந்து. இந்த கிரந்தம் வந்து எழுதப்பட்டது. मानव स्वभाव के परिवर्तन को समझने के लिए सुंदर उदाहरण भी दिए हैं. மனிதர்களுடைய சுபாவங்கள் வந்து எப்படி மாறுதல் படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த கிரந்தத்தை வந்து நமக்கு உதாரணமாக இருக்கிறது. इसका एक अच्छा उदाहरण निम्न प्रकार है. நமக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. जैसे मिट्टी के रंग का प्रभाव पानी पर पड़ता है. இப்போ வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. மண்ணோடைய பிரபாவம் மண்ணோடைய இப்போ வந்து ஒரு கலர்ல மண் எடுக்கிறோம் வந்து சேர்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல மண்ணை வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல தண்ணி ஊத்தின உடனே அந்த தண்ணி நிறம் கூட வந்து எப்படி மாறிடும் வந்து அதே ஆரஞ்சு கலர்ல மாறிடும். उसी प्रकार संगति का प्रभाव मानव पर पड़ता है. யார் வந்து நல்லவங்களோட சேர்ந்தோம்னா நல்லவங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கலாம். அதே கெடுதல் செய்யறவங்க கெட்டவங்களோட சேர்ந்தோம்னா நம்ம வந்து கெட்ட அமைப்புகள் வந்து நமக்கு வந்து மேல அதிகமாக நம்ம மேல விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருவள்ளுவர் कहते हैं कि बुराई करने वालों की भलाई करने. அவர் சொல்லியிருக்காரு வந்து கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நீங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. यह कुरल हमें कबीर को जो तो को कांटा बुआई की याद दिलाता है. அதே போல கபீர் எழுதின जो तो को कांटा बुआई அப்படின்ற दोहा வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறது. अभी हाल ही में कन्याकुमारी ऐतिहासिक और सांस्कृतिक शोध केंद्र द्वारा यह दावा किया गया है कि वल्लुवर एक राजा थे. அவங்க வந்து கன்னியாகுமரியில இருக்கிறவங்க வந்து சர்ச் பண்ணப்போ வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் சர்ச்சிங் பண்ணும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வள்ளுவர் வந்து ஒரு ராஜாவாக இருந்திருக்கலாம். அவர் தமிழ்நாடு के कन्याकुमारी जिले के एक पहाड़ी इलाका वल्लुवनाडु पर शासन करते थे. वल्लुवनाडु அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து அவர் வந்து
ராஜாவாக இருந்திருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஜெயின வித்வான் और कई इतिहासकार मानते हैं कि ஜெயினர்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா திருவள்ளுவர் एक जैन मुनि थे, ஒரு ஜெயின முனிவராக சொல்லப்படுறாங்க. क्योंकि तिरुकुरल का पहला अध्ययन जैन धर्म के प्रथम तीर्थकर ऋषभदेव को समर्पित है. முதல்ல வந்து அவங்க வந்து ऋषभदेवக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்களாம். ये तिरुकुरल வந்து முதல் திருக்குறளை. सो इसके अलावा तिरुकुरल की शिक्षाएं जैन धर्म की शिक्षाओं से मेल खाती है. கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜெயின மதத்துக்கு தாக்குற மாதிரி வந்து கொஞ்சம் இருக்கிறது. ஸோ அதனால திருக்குறள் தமிழ்க்கு एक सबसे ஸ்ரத்தேய பிராச்சீன கிருத்தை है. ரொம்ப பழமை வாழ்ந்த ஒரு நம்ம வந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதையாக நம்ம சொல்லப்படுது. குரல் को विश्व वेद माना जाता है. அதை வந்து விஸ்வ வேத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. यहाँ हमें मानव नैतिकता साहित्य मानवीय जीवन बिताने का मार्ग बताता है. இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்ல வருதுன்னா வந்து நம்மளோட மனிதர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ஒரு நல் மார்க்கத்தை வந்து நமக்கு இந்த திருக்குறள் வந்து நமக்கு வந்து பாதையாக அமைக்கப்பட்டது அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தேங்க்யூ வெரி மச்.